ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கதிர் இருந்துட்டு முத்துவேலை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தெருமுனையில் காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம முத்துவேலு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேல் மேலே சத்திவேலு பயங்கரமாக சந்தேகப்படுறாரு. கதிரோ முத்துவேல் அண்ணனோ எப்படியாவது பேசிக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. சந்தேகத்திலேயே வீட்டுக்குள்ளே போகவும் குமார் இருந்துட்டு, அப்பா என்னாச்சுப்பா, எதுக்காக என்னமோ யோசிச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா குமார், அண்ணன் ஏதோ பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாமல் ஒரு விஷயத்த கூட செய்ய மாட்டார். ஆனால் கொஞ்ச நாளாக அவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்னன்னு கேட்டாலையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எதிர் வீட்டில் இருக்காலாம் அந்த கதிர் கூட சேர்ந்து தான் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரோன்னு எனக்கு தோணுது. இங்கே பாருங்கப்பா, கண்டிப்பாக பெரியப்பாலாம் அவர் கூட பேசவே மாட்டாங்கப்பா. எதுக்காக சந்தேகப்படுறீங்க? இங்கே பாரு கதிரு, அதை நினச்சி தான் இந்த மாதிரி எதுவுமே சந்தேகப்பட மாட்டாங்கன்னு நினச்சி தான் அண்ணன் இது இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு எனக்கு தோணுது. தெருமுனையில் தான் ஏதோ கார் நிற்கிதான், அந்த காரில் தான் போக போகிறேன்னு கிளம்பியிருக்காரு. நம்மளும் அந்த காரை ஃபாலோ பண்ணி அவங்க எங்கே தான் போகிறாங்க, என்ன தான் பண்ணுறாங்கன்னு நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாரும் சக்திவேலும் முத்துவேலு என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ண போறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேல இருந்துட்டு அதாவது கதிர்காரில் போய் ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே இங்க பாரு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் சொன்னால் கண்டிப்பாக அவங்களே என்னை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவங்கள யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அவங்கள எதுவுமே கஷ்டப்படுத்தாமல் நானே போகணும்னு நினச்சேன். ஆனால் இனிமே நீ செக்கப்புக்கு வரவே தேவையில்ல, இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இருந்தால் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது எனக்கு ஒரு சிரமமே கிடையாது. நீங்கள் எத்தனை முறை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலையும் நான் தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். இனிமே இதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சக்திவேலுக்கு ஒரே பெருமை. தான் மருமக இப்படி என் மேல அக்கறையா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. போன உடனே நம்ம கதிர் இருந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. என்ன இது, கதிரோட கூட்டிட்டு வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம குமார் இருந்துட்டு சக்திவேல் கிட்ட சொல்றாங்க, அப்பா நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த கதிரை தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியலப்பா, ஏதோ நிலத்தை பார்க்கறேன்னு வந்துட்டு இப்போ எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க? எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. எனக்கும் அப்படிதான் இருக்குது குமாரே, நம்ம போய் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிடுறாங்க. டாக்டரை பார்க்கறதுக்காக வெயிட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமார் வந்துட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க டிபார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு, அப்பா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க டிபார்ட்மெண்ட்டு கேன்சர் டிபார்ட்மெண்ட்டுப்பா, கேன்சர் வந்தவங்களுக்கு தான் இப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற, அப்போ யாருக்கு கேன்சரு, அண்ணனுக்கா இல்லை அந்த கதிர் பையலுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா எனக்கும் அதுதான் தெரியலப்பா, முதல்ல நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், யாருக்கு இது யாருக்காக ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் கிட்ட போகிறாங்க. போன உடனே தன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கான வச்சுருந்த எல்லா ஃபைல்ஸையும் எடுத்து டாக்டர் கிட்ட கொடுத்து, இங்கே பாருங்கள் டாக்டர், இந்த ஸ்டேஜ் வந்து கடைசி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. இதாவது இந்த டெஸ்ட்டெல்லாம் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு வர சொல்லி தான் என்ன திருச்சிக்கு அனுப்புனாங்க. இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வருதோ நம்ம அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்கள் ஊர் ஹாஸ்பிட்டலில் சொல்லி தான் எனக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், இந்த மாதிரி கேஸை நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம், நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பெல்லாம் சரி பண்ணி தான் நாங்கள் அனுப்புவோம், நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுக்குறேன், இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பார்க்க வாங்க, அந்த ரிசல்ட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதாவது அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக கதிர் வந்துட்டு முத்துவேலை கூட்டிகிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே அவங்க அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக அதாவது பிளட் எடுக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேலும் அதாவது குமாரும் ரெண்டு பேருமே டாக்டர் கிட்ட போகிறாங்க. இங்கே பாருங்கள் டாக்டர்,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேர் வந்தாங்கல்ல டாக்டர், அவங்க என்ன பிரச்சனைக்காக வந்தாங்க, யாருக்கு என்ன பிரச்சனை, அவங்க என்னோட சொந்தக்காரர் தான். ஆனா என்னோட சொந்தக்காரர் தான். ஆனா எந்த ஒரு விஷயமும் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க சார், அதுல முத்துவேல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவருக்கு தான் கேன்சர் வந்திருக்கு, கடைசி ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை கண்டிப்பா அவர் தவற விட்டுட்டாருன்னா ஒரு கொஞ்ச நாள் கூட அவர் உயிரோடு இருக்க மாட்டாரு. அதனால தான் ஒரு ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். அந்த டெஸ்ட் எல்லாம் வந்துட்டா அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு கரெக்டா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது சக்திவேலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஐயோ கடவுளே, என் அண்ணன் இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே, எதுக்காக என் அண்ணன் இப்படி ஒரு விஷயத்த மறைச்சாரு, இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேனே, அந்த எதிர் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி எப்படி அண்ணன் எங்களெல்லாம் உதாசீனப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல அதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் டாக்டர் இப்போ அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போதான் அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கீழே போயிருக்காங்க, கீழே டிபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேலுக்கும் குமாருக்கும் பயங்கர ஷாக்கு. அப்பா என்னப்பா பெரியப்பாக்கு கேன்சர்னு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, பெரியப்பா நம்ம கிட்ட எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த மறைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே எனக்கும் தெரியலடா, நம்ம போய் கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு போறாங்க. போன உடனே நம்ம சக்திவேலுக்கு அந்த நேரம் பார்த்து பிளட் வாமிட்டிங், அதாவது பிளட் வாமிட்டிங் வந்துடுது. வந்த உடனே அப்படியே ரொம்ப சிக்காயிடுறாரு, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இதை பார்த்து நம்ம முத்துவேலும் அதாவது சக்திவேலு வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சக்திவேல் இருந்துட்டு பதறி போய் முத்துவேல்கிட்ட, அண்ணன் என்னாச்சுண்ணா, ஐயோ கடவுளே, இங்கே பாரு என் அண்ணனை என்ன பண்ண, என் அண்ணனை ஏதாவது பண்ணி சாவடிச்சிடலான்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க நடந்த விஷயம் என்னென்னு தெரியாமல் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அவருக்கு திடீர்னு இப்படி ஆனதுக்கு காரணம் என்னென்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணலாம், முதல்ல அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நர்ஸ் இருந்துட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வருவாங்க. வந்த உடனே இங்கே பாருங்க டாக்டர், திடீர்னு ஒரு பிளட் வாமிட்டிங்காக எடுத்துகிட்டே இருக்காரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க சார், இவர் கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும். நான் கொடுத்த டெஸ்ட் எல்லாம் சீக்கிரமா எடுத்துட்டு என்னை பார்க்க வாங்க, கொஞ்ச நேரத்துல அவரை நான் நார்மல் பண்ணிடுறேன் சிஸ்டர், அதாவது அவருக்கு பிளட் எல்லாம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எஸ் சிஸ்டர் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. சரி அவங்கள ஸ்ட்ரக்சர்ல எடுத்துட்டு வந்து அதாவது வார்டில் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிஸ்டர் இருந்துட்டு நம்ம முத்துவேலை ஸ்ட்ரக்சரில் கூட்டிகிட்டு வந்து அதாவது பெட்டில் படுக்க வச்சு மானிட்டர்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க. பிபி ரொம்ப லோவாகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சேச்சுரேஷனு அதாவது சுகர் லெவல்னு சொல்லிட்டு எல்லாம் ஆகுது, குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையாவே நிற்காம ரொம்பவே அன்ஸ்டேபிளாக இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேலுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேல் இருந்துட்டு கதிர்கிட்ட, இங்கே பாருடா, என்னோட அண்ணன் எங்ககிட்ட கூட இப்படி ஒரு விஷயத்த சொல்லாம உங்ககிட்ட எதுக்காகடா இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க, இங்கே பாருங்க உங்கள் அண்ணன் ஒன்று என்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலை, என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். போன இடத்துல தான் இவர் தனியாக ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் டாக்டரையும் பார்த்துட்டு ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி வெளியே வந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாமல் நான் தான் அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்டேன். ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் அவரை பார்த்த டாக்டர் கிட்ட தான் போய் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அவருக்கு கேன்சர் கடைசி ஸ்டேஜில் இருக்காரு, இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்களேன்னு திட்டினாரு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டுக்கு வரும்போது எல்லாம் அவர் தனியாக தான் வராரு, இப்படி உடம்பு முடியாதவரை எப்படி தனியாக அனுப்புவீங்கன்னு என்ன திட்டினாரு. அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட போய் நானே சொன்னேன், திருச்சிக்கு நானே கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் தனியெல்லாம் போக தேவையில்ல அப்படின்னு சொன்னார். உங்கள் வீட்டில் எதுக்காக சொல்லலை அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட தம்பி, என்னோட பொண்டாட்டி, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்த கேள்விப்பட்டா அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க, அவங்க கஷ்டப்படுறதை என்னால் சத்தியமாக பார்க்கவே முடியாது, அதனால தான் இந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்லலை, இனிமேவும் சொல்லவும் போகிறதில்ல, என்கிட்டையும் சத்தியமும் வாங்கிக்கிட்டாரு, இனிமேல் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு, அதனால தான் நானும் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லலை. அவர் யார்கிட்டையுமே சொல்லாமல் தனியாக போகிறது எனக்கும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் நான் கூட வந்தனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை, எந்த ஒரு நோக்கமும் கிடையாது.
என்னை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம சக்திவேல் இருந்துட்டு கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு, என் அண்ணனோட உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் கூட இல்லைன்னா என் அண்ணனோட நிலைமை என்ன ஆயிருக்கிறது? அவர் மட்டும் தனியாக வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நீங்களும் எனக்கு மாமா தானே. மாமாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் சும்மா இருப்போமா? கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டோம். நீங்கள் மட்டும் என்னோட அம்மா ஜெயிலில் இருக்கிற போது நீங்கள் தானே ஃபஸ்ட் ஆளாக வந்து என்னோட அம்மாவை காப்பாற்றுனீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் கூட வந்து நிற்க மாட்டோமா? கண்டிப்பாக நிற்போம். நீங்கள் கவலைப்படாதீங்க. இவருக்கு கடைசி ஸ்டேஜாக இருந்தாலையும் எப்படியாவது இவரை சரி பண்ணிடலாம். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட குமார் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு நம்ம கதிரை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் குடும்பத்து மேலே நான் ரொம்ப பகையாக இருந்திருக்கேன். உங்களை பழி வாங்கணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நான் இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பேனான்னு நினச்சாவே சத்தியமாக நான் பண்ணியிருக்க மாட்டேன் தான். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எனக்கு நன்றியெல்லாம் வேணாம். இனிமே அவரை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அவருக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ற எண்ணமே அவருக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் கஷ்டமும் படக்கூடாது. அவருக்கு தைரியம் தான் சொல்லணுமே தவிர நீங்களும் உடஞ்சி போய் உட்காரக்கூடாது. சரிங்களா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே, இங்கே பாருங்கள் சார், இப்போதைக்கு அவர் நார்மலாக இருக்காரு. பிளட் டெஸ்டாலாம் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா இல்லை ஆப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்றதே நாங்கள் முடிவெடுக்க முடியும். அதாவது பிளட் டெஸ்ட்டில் எல்லாமே நார்மலாக இருந்தால் கண்டிப்பாக ஊசி மூலமாகவே இதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆப்ரேஷன் பண்ணுறப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். அது நம்மளோட கையில் இல்லை. அது அந்த ரிஸ்கையும் உங்ககிட்ட சொல்லிடுறோம். ஆப்ரேஷன் பண்ணலனாலே ரிஸ்க்கு தான், ஆப்ரேஷன் பண்ணாலையும் ரிஸ்க்கு தான். ஏன்னா இவருக்கு கடைசி ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்திருந்தா கண்டிப்பாக இவருக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அதாவது டேப்லெட்ஸில் இன்ஜெக்ஷனில் அப்படின்னு நம்ம அதுலேயே முடிச்சிருக்கலாம். ஆனால் இது கடைசி ஸ்டேஜ்ன்றதுனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுது நம்ம முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் நம்ம குமாருக்கும். அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்க டாக்டர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னென்னலாம் மருந்து போடணுமோ எல்லாத்தையும் போட்டு எங்கள் அண்ணனை சரி பண்ணுறங்க, உங்களை கடவுள் மாதிரி கையெடுத்து கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனேயே டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்க சார், நீங்கள் எங்கே போனாலும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் சார், எங்கே போனாலும் இதே ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அவருக்கு மறுவாழ்க்கை கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். அது எல்லாமே கடவுள் செயல் தான். நீங்க கவலைப்படாதீங்க, நடக்கிறது எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு தங்கமயில கோவில்ல மீட் பண்றதுக்காக போறாங்க. போன உடனே நம்ம செந்திலுக்கு மீனா மேல பெரிய டவுட். அந்த ஷேமலான்றது யாரு? அந்த ஷேமலான்றவங்கள நான் பார்த்தே ஆகணும். அடிக்கடிக்கு இவ ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா, பதில் கேட்டாலும் ஏதோ குழப்பி பதில் சொல்றா. இன்னைக்கு அதை நம்ம தெளிவு பண்ணி ஆகணும். யார் அந்த ஷேமலா கூட எதுக்காக இவ்வளோ க்ளோஸா இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கோவிலுக்கு நானும் வரேன்னு சொல்றேன். ஆனா அவ என்னை விட்டுட்டு ஏதோ காரணத்தை சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கா. இதை நம்ம சாதாரணமா விடவே கூடாது. நம்ம போய் என்னென்ன பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அதாவது சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆயிட்டு சாப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கோவிலுக்கு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயிலும் மீனாவும் கோவிலில் உட்காந்து தன்னோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தான் மனசுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம தங்கமயில். இங்க பாருங்கக்கா, இந்த டைம்ல நீங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருங்கக்கா. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மனசுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் எல்லா தப்புமே உணர்ந்து இப்போது ஒரு நல்ல மனசோடு தானே இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேல்ன்ற மாதிரி நம்ம செந்தில் இருந்துட்டு கோவிலுக்கு வெளியே வந்துடுறாரு. வந்த உடனே இங்கே பாரு மீனா, உன்னோட செப்பல் இங்கே தான் இருக்குது. நீ யாரு கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறது
என்னன்னு நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிடுறேன். நீ மட்டும் அந்த தங்கமயில் கூட பேசியிருந்த, கண்டிப்பா இந்த டைம் உன்னை வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே நினச்சிக்கிட்டு வெளியே போறாங்க. உள்ள போறாங்க. உள்ள போன உடனேயே நம்ம தங்கமயிலும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதே கோவத்தோடையே நம்ம மீனா கிட்ட போயிட்டு, இங்க பாரு மீனா, ஏதோ ஷியாமளாவை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை தான் பார்க்க வந்திருக்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்க தான் மீனாக்கா கூட அது மயிலாக்கா கூட பேசினாவே உங்களுக்கு தான் பிடிக்க மாட்டேங்குதே, அதனால தாங்க நான் உங்களுக்கு தெரியாம அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன உனக்கு அவ்வளோ மனசுல அழுத்தம்? எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே இவங்க கூட பேசாம தானே இருக்காங்க, உனக்கு மட்டும் என்ன இவங்க மேலே அவ்வளோ பெரிய பாசம்? இங்கே பாரு, இனிமே நான் வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமலாம் இருக்க மாட்டேன், நான் போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மீனா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறத நான் அதாவது எப்போவோ தாண்டிருச்சு, அந்த நிலைமை மாதிரி இப்போது ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் நீ போயிட்டுருக்க, நான் சொல்கிறது எதுவுமே கேட்காம நீ நினச்சபடி தான் நடந்துக்கோ, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இதை வீட்டில் சொல்லிட்டு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு, இனிமே என் வீட்டுக்கெல்லாம் வராத, என் கூட பேசவும் பேசாத, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அவங்க கூட பேசினா என் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேனா இல்லையா, ஆனால் அதையும் மீறி இவங்கக்கிட்ட நீ உறவாடிக்கிட்டு இருக்கனா, கண்டிப்பாக உன் மனசில் எவ்வளோ நெஞ்சலத்தை இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணுவேன், நான் இது எல்லாத்தையும் வீட்டில் சொல்ல தான் போகிறேன்னு ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேல் இருந்துட்டு கண் முழிச்சிடுறாங்க. முழிச்ச உடனேயே அது நர்ஸ் வந்து, இங்கே பாருங்க, யாராச்சும் ஒருத்தர் மட்டும் உள்ளே போய் பாருங்க, பார்த்துட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம அது கதிர் தான் முன்னாடி போகிறாரு. போன உடனே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, நான் போகிறேனே, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் வந்தது அவருக்கு தெரியாது, அதனால நான் போய் அவர்கிட்ட பக்குவமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சக்திவேலும் சரின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. போன உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே நம்ம அதாவது கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு, என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு போயிட்டே இருக்குது, என்னோட குடும்பத்தை விட்டு அவங்களெல்லாம் தப்பிக்க விட்டு நான் போயிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்குது, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க, கடைசி ஸ்டேஜில் இப்படியெல்லாம் நடக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கவும் சொல்லியிருக்காங்க, பிளட் டெஸ்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஓசியால் இதெல்லாம் சரி பண்ணிக்கலாமா, இல்லை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அந்த பிளட் டெஸ்ட்லேயும் ஸ்கேன்லேயும் தெரிஞ்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேனும் எடுத்தாச்சு, பிளட் டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, அதோட ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், அதுக்காக நம்ம பதட்டமாக எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்கள் எதுக்காகவும் பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சக்திவேல் இருந்துட்டு உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களோட தம்பி பையனும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி, என்னோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், இங்கே பாருங்க, உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க போல, நம்ம 2 பேரையும் வாசலில் வச்சு பார்த்ததுனால நம்ம 2 பேரும் மேலேயும் சந்தேகப்பட்டு நம்ம பின்னாடியே வந்திருக்காங்க போல, அதனால தான் இப்படி ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு, நான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லலை, அவங்களே டாக்டர் கிட்ட போயிட்டு கேட்டுட்டு தான் என்கிட்ட வந்தாங்க, என்கிட்ட வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு வாமிட் வந்து நீங்கள் ரொம்ப சிக்காயிட்டீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களை டாக்டர் கிட்ட அட்மிட் பண்ணி உங்களை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, உங்கள் தம்பியை நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகாதீங்க, நீங்களும் தைரியமாக இருக்கணும், உங்கள் கூட பேசுகிறவங்களும் தைரியமாக இருக்கணும், அதுக்காக நீங்கள் அழுகிற வேலையோ ஃபீல் பண்ணுற வேலையோ இல்லை, எல்லாரையும் தவிக்க விட்டு போயிடுவோமோ அப்படின்னு நினச்சியோ நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது, நம்ம சீக்கிரமாக இந்த விஷயத்த சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வெளியே வராங்க நம்ம கதிர். வந்த உடனே சக்திவேல் கிட்ட, இங்கே பாருங்க, நீங்கள் போய் அவர்கிட்ட அழுது பேசுகிறதோ இல்லை உங்கள் கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட கொட்டி தீக்கிறதோ அது எதுவுமே கூடாது, நீங்கள் தான் அவருக்கு தைரியம் சொல்லணும், தைரியம் சொல்லி அவரோட மனசு கஷ்டப்படாதபடி நீங்க தான் நடந்துக்கணும், அப்படி இருந்தா மட்டும்தான் அவரு இதுக்கு மேலேயே ஏதோ சிக்காகாம இருப்பாரு, அதை மனசுல வச்சுக்கிட்டே போய் நீங்க அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேலும் குமாரும் உள்ள போறாங்க. உள்ள போன உடனேயே
உள்ள போன உடனே நம்ம முத்துவேல் இருக்கிற நிலைமையை பார்த்த சக்திவேல் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருங்கண்ணே, இந்த விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்ல? சொல்லியிருந்தா கண்டிப்பா நானே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. இந்த சக்தி, இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்கல்ல. என்னை கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல பண கஷ்டம் அதிகமா இருக்கும்ல, அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்த நான் சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கண்ணே, அது எல்லாத்தையும் பார்த்துக்க குமார் இல்லையா, இல்ல நான் இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் பண்ணுங்க? இங்க பாருங்கண்ணே, நீங்க இப்படி எல்லாம் பண்ணதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன், கோபமாவும் இருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு. இனிமே அந்த கதிர் மட்டும் உங்க கூட இல்லைன்னா உங்களோட நிலைமை என்ன ஆகுறது சொல்லுங்க? அதை நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இனிமேல இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்கண்ணே. நான் டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன், உங்களுக்கு எதுவும் ஆகாதபடி உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கவலையப்படாதீங்கண்ணே. இனிமே எல்லா செக்கப்புக்கும் நானும் குமாருமே கூட வரோம். நீங்க கவலைப்படாதீங்க. இது மட்டும் அன்னிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அண்ணி ரொம்ப 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 காயப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சக்தி, அவ வருத்தப்படுவா அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் அவகிட்ட சொல்லாமே வச்சிருந்தேன். ஆனா இப்படி உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் தெரிய வரும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கண்ணே, உங்களோட நடவடிக்கையே கொஞ்ச நாள் சரியில்லாம தான் இருந்துச்சு. அப்பவே நான் குமார் கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நினைச்சுதான் இந்த விஷயத்த யாருமே கேட்காம விட்டுமே தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு தன்னோட அரசிக்கிட்ட போயிட்டு, இங்க பாரு அரசி, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா, உன் மேல நான் ரொம்ப கோபமா இருக்கேன். நான் என்னதான் உன்கிட்ட வந்து பேசினாலும் நீ ஏதாச்சும் ஒரு வகையில எங்களை மடக்கி அசிங்கப்படுத்தி விட்டுடுற. அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்க பாருடி, என்னோட உடம்பு, என்னோட ட்ரெஸ்ஸு, என்னோட லிப்ஸ்டிக்கு எல்லாமே என்னோடது தாண்டி. நான் பண்ணுவேன், இப்படிதான் இருப்பேன். என்ன பண்ணுவேன்? என் ஹஸ்பண்ட்க்கு இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன? எதுக்காக உங்களுக்கு பிடிக்கல? இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் எதுவுமே செய்யாம இருக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே ரொம்ப கியூட்டா சந்தோஷமா என்ன பண்றதுன்னு தெரியாம அவ்வளோ சந்தோஷத்துலயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே கோவமா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கோவத்துல ஆக்ரோஷத்துலயும் போய் அது மீனா யாரு நம்ம சத்தியல் கிட்ட போயிட்டு கதிர் இருந்துட்டு, இங்க பாருங்க, இனிமேலும் நீங்க டிலேலாம் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். அதுக்கப்புறமும் நம்ம ஒரு முறை போய் செக்கப்பும் பண்ணிட்டு வந்துடலாம். அவங்களே சொல்லுவாங்க எப்போ வரணும் என்ன ஏதுன்னு. அதுக்காக நம்ம அவங்க கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, முத்துவேலுக்கு எல்லா ஒரு ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. ரிசல்ட் வரத்துக்கு ஒரு 2 days ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயோ கடவுளே, 2 days-ஆ? இன்னும் 8 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் 8 மாதம் வரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மீனாவும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னோட மாமியார் இருந்துட்டு ரொம்பவே கோவமா முத்துவேலை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க எனக்கு இப்படி ஒரு பேர் வச்சதுனால தானே என் புள்ள இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. என் பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய பண கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கோமதி இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம மீனா இருந்துட்டு அட்டன் பண்ணி சொல்லு மீனா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கக்கா, நீங்க சொன்னதெல்லாம் நான் யோசிச்சுதான் பார்த்தேன். ஆனா நீங்க சொன்னது எதுவுமே இங்க நடக்கிற மாதிரியே தெரியல. அப்படி இருக்கிறப்போ இங்க என்னத்தை நான் யோசிச்சு பண்ண போறேன்? கண்டிப்பா இனிமே எதுவுமே யோசிச்சு பண்ண போறது கிடையாது. இனிமே நான் பண்ணவும் போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் வந்துட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேலுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்தி யாரு நம்ம கதிர் வந்த உடனேயே ரொம்பவே
கோவமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திரும்பி நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாரு தங்கமே, என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி மோசமாக இருக்க? இப்படி பண்ணுறது எல்லாமே தப்பு. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனேயே எதுவுமே பண்ணாமல் அப்படியே போட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வெயில்லையும் மழையும் பார்க்காம எல்லாத்தையும் அப்படியே திரும்ப இருந்த மாதிரியே பண்ணி வச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அதாவது விவசாயி குடும்பத்தோட மனைவி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வருத்தத்தை இந்த விவசாய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுப்பாங்களா இல்லை மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சஞ்சய் இருந்துட்டு 1,00,000 பணத்தை 1,00,000 அதாவது என்னது 10,00,000 பணத்தை அப்படியே கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நம்ம பாண்டியனும் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சக்திவேலும் முத்துவேலும் நம்ம அதாவது நம்ம ராஜி ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த